இன்றைக்கி எங்கே போகிறோம் அப்படின்னா திண்டிவனம் பக்கத்தில் இருக்க பெரும்புக்கல் அந்த ஊருக்கு தான் போகிறோம். அந்த மலை மேலே வந்து சிவன் இருக்காங்க. போய் அவங்கள பார்க்கலாம் அப்படின்னா வந்து வழி தெரியல. அதனால் வந்து அங்கே மாடு தான் மேய்க்கிறாங்க இல்லையா, அந்த தாத்தா கிட்டலாம் கேட்டதுக்கு வழி வந்து காமிச்சாங்க. மலையை பார்த்துட்டோம், பட் அதுதானா அப்படின்னு கன்ஃபர்மேஷனுக்காக வந்து கேட்டோம். கேட்டுட்டு மலைக்கிட்ட வந்தாச்சு. நாங்கள் இப்போ மலை தான் ஏற போகிறோம். படியெல்லாம் சிறுசாக இருக்குது, பயமாக இருக்குது. ஏற்றுக்கு சும்மா அப்போ ரெடி பண்ணுதா இது? பயமாக இருக்குது. ஆனால் நிஜமாவே நான் இப்படி எதிர்பார்க்கவே இல்லை. படியெல்லாம் நான் பெருசாக இருக்கு நம்பி வந்தா. அப்பயே என் தம்பி சொன்னாங்க லைவ் போடும்போது, மகேந்திரன் தம்பி, படிக்கட்டுலாம் கொஞ்சம் டேஞ்சரா இருக்கும், பார்த்து போங்க அப்படின்ட்டு. நான் இவ்வளவு இந்த மாதிரி இருக்கும்னு எதிர்பார்க்கவே. இப்பதான் ஏற ஸ்டார்ட் பண்றேன். இதுக்கு எனக்கு கஷ்டமா இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. மழை டைம்ல எல்லாம் இங்க வரும்போது ரொம்ப கவனமா வரும்னு நினைக்கிறேன். ரொம்ப குட்டி குட்டியா இருக்கு படி, ஆனா ரொம்ப கஷ்டமாவும் இருக்கு. ஓ, பாதிக்கே மூச்சு வாங்குற மாதிரி ஃபீல் ஆகுது. எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. ஆனா இதுக்கே மூச்சு வாங்குது. தண்ணி டேங்க் இருக்கா, அங்க இருந்தா வரும். தண்ணி டேங்க்ல இருந்து இன்னும் மேல கூட வரல, பாதிதான் வந்திருக்கும். இதுக்குள்ளே மூச்சு பெருமூச்சு வாங்குது. இது என்ன ஓர் இதழ் தாமரையா? ஓர் இதழ் தாமரை கரெக்டா? அது நிறைய இருக்கு சொல்லுவாங்க. அதுல வந்து மெடிசன் வேல்யூ அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. முட்டு சந்தா இருக்கு போது எங்கேயாவது போய் படியெல்லாம் போற மாதிரி தான் போட்டிருப்பாங்க. முட்டு சந்தா இருக்கும் அப்படியே, அப்படிலாம் வைக்க மாட்டாங்க. எங்க கவனம் அமைச்சரே, முன்னாடி கவனம் அமைச்சரே அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்து போகணும். வியூ காமிக்குவா எப்படி இருக்குன்னு பாருங்க. மூச்சு அடைக்குது எனக்கு தான். வியூ காமிக்கிற பாருங்க. இந்த அளவு வந்து ஏறி வந்திருக்கோம். கொஞ்சம் தூரம் தான் இருக்கு, ரொம்ப கிடையாது. எவ்வளவு ஹைட் வந்திருக்கும்னு எனக்கு சொல்லவும் தெரியல. ஏன்னா ஒரு 20 இல்ல கொஞ்சம் தான். இது எவ்வளவு ஹைட் இருக்கும் இப்போ நம்ம ஏறி வந்தது? ஏன்பா எவ்வளவு ஹைட் நம்ம இப்ப ஏறி வந்திருப்போம்? 100 மீட்டர். இதுக்கே நாக்கு தள்ளுதே. ஆனா பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்ட்டு. நம்ம ஏறி வந்த வழி இது. எப்பவுமே ஏறி வந்த வழி மறக்க கூடாது சொல்லுவாங்க. இதோதான் இருக்கு, மறக்கல. ஜூம் பண்ண தெரியுதுன்னு நினைக்கிறேன். இதான் ஏறி வந்த வழி. ஸோ போலாமா? இந்த வழியா போலாமா? இது கொஞ்சம் கஷ்டமா இருக்குமோ? பூச மரம் இங்க இருக்குமா? மம்மி மம்மி டாடி பேக் வந்து இப்படி மாட்டுறது சேஃப் இல்லை ஏறதுக்கு. என்ன மரம் இது? இது அரச மரம். டிஃப்ரெண்டா இருக்கு. ஜூம் பண்ணி பார்க்கலாமா? டிஃப்ரெண்டா ஒரே மாதிரி 7 பேர் இருப்பாங்களாமா. அதே மாதிரி ஒரே மாதிரி நிறைய வெரைட்டி பார்க்க முடியுது. இது அரசம் கிடையாது, பூ அரசம் கிடையாது. ரெண்டுத்துக்கும் நடுவில் ஏதோ ஒண்ணுதான். ஆனா நல்லா இருக்கு. நல்லா இருக்கிறதுல இது ரொம்ப பச்சை பசேல்னு இருக்கு. சரி ஏறலாமா? சரிக்கோங்க. இப்ப என்ன இப்படி இவ்வளவு அழகா இருக்கு? சூப்பரா இருக்குப்பா. இது இந்த மலையோட குளமா? படியெல்லாம் இருக்கு, ஆழமாதான் இருக்கும்னு நினைக்கிறேன். பூதமலை நான் +1 படிக்கிறப்ப போயிருக்கேன். அதுக்கப்புறம் இப்போதான், ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் வந்து நான் மலை ஏறுறேன். நைட்ல வருவாங்களா என்ன இங்க? மேபி பௌர்ணமி இல்ல மேபி பௌர்ணமியில கூட ஏறுவாங்களா என்னன்னு தெரியல. இவ்வளவுதான் இருக்கு. ஆனா கீழே மட்டும் கொஞ்சம் குட்டி குட்டியா இருக்கு படி. எனக்கு இது பார்க்கும்போது இந்த எல்லாருக்கிட்டையும் ஒரு விஷயம் ஷேர் பண்ணிக்கணும்னு தோணுது. கண்டிப்பா இந்த வீடியோ ஒரு 10 பேராவது நீங்க பார்க்க மாட்டீங்களா? நிச்சயமா பாப்பீங்க. இந்த 10 பேர்கிட்ட இந்த நான் ஒரு விஷயம் சொல்றேன். அது மேபி அந்த 10 பேர்ட்டு இன்னொரு 10 பேருக்கு ஸ்ப்ரெட் ஆனா கூட எனக்கு சந்தோஷம் தான். ஏன்னா தண்ணி பார்க்கும்போது கொஞ்சம் நம்மளே மறந்துட்டு ஏதோ ஒரு சந்தோஷத்தை வந்து நம்ம இறங்குறோம். இது எவ்வளவு ஆழம் நமக்கு தெரியாதுங்க. மேபி ஆழம் இல்லாம கூட இருக்கலாம், ஆழமா கூட இருக்கலாம். ஆனா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இது மாதிரி எடுத்துக்கு வரனா தண்ணி நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா தேவைப்படுது. கண்டிப்பா தண்ணி எடுத்தே ஆகணும் அப்படின்னா கொஞ்சம் வந்து மேல இருந்து எடுத்துக்கலாம். இதுக்குள்ள இறங்கி பார்க்கணும், எவ்வளவு ஆழம் இருக்கு பார்க்கணும்னு தயவு செஞ்சு யாரும் ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா புது இடத்துக்கு வரும், இங்க இது எவ்வளவு ஆழமா இருக்கும் என்ன நமக்கு எதுவும் தெரியாது. நம்ம சேஃப்டி நமக்கு ஃபர்ஸ்ட் முக்கியம். இது மாதிரி இடங்களுக்கு வரும்போது குழந்தைங்க கொஞ்சம் சேஃபா வச்சுக்கோங்க. அவங்க தண்ணியை பார்த்து ஓடதான் ஆரம்பிப்பாங்க. ஏன்னா உங்க குழந்தைங்க நமக்கு எதுவும் தெரியாது. ஸோ வந்து பார்த்து வச்சுக்கோங்க. அதுதான் எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு. ஸோ வந்து சொல்லிட்டேன்.
நாப்பழம் கீழே இருக்கு. அது இல்லாம ஐயோ எட்ட மாட்டேங்குது. என்ன சொல்லுவாங்களே, கை கெட்டு வாய் கெட்டல நாங்களா தானே. முருகா கொடுத்துட்டு எனக்கு இது வேணும். வந்துருச்சு. ஐயோ நாப்பழம். இது மலையாளத்துக்கு நமக்கு கஷ்டமா இருக்குமா, அதனால வந்து கடவுள் கொடுத்துருக்காரு, சாப்பிட்டுட்டே இருங்க எனர்ஜியா கிடைக்கும் அப்படின்ட்டு. நிறைய நிறைய வீட்டுக்கு வந்து பறிச்சுட்டு போலாமா பாக்குறேன். நாமரம் இருக்குங்க, உண்மையாவே நாப்பழம் இருக்கு, சாப்பிடலாம். எனக்கு பூச்சி இருக்குமா என்ன தெரியல, எடுக்கும் ஒன்று சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. எது நல்லா இருக்கு, இதுதான் பார்க்க ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. நான் இது வந்து சாப்பிட போறேன். ஓகேவா? நாப்பதான் விஷம்லாம் கிடையாது. அது வந்து நிறைய பேர் சக்கரை பழம் என்னமோ நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க சாப்பிடலாம்னு சொல்லிட்டு. ஸ்ரீலங்கால சொல்ற பேர் வந்து ஸ்ரீலங்காலன்னு சொல்லியிருந்தாங்க, சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. எனக்கு அப்புறம் தெரியும் சாப்பிடலாம் அப்படின்ட்டு. இனிமே அது எங்க பார்த்தா சாப்பிடலாம், எங்க இருந்தாலும் பறிக்கலாம். இங்க இருந்து நாப்பழம் கெட்டிதான் சாப்பிட்டுட்டே வந்து ஏறிட்டு இருக்கோம். நாப்பழம் வேற பேரெல்லாம் போட்டிருக்காங்க. நாகராஜ் பேர்லாம் யாரும் வந்து போட்டிருக்காங்க. கரெக்டாக எடுத்து விட்டேனப்பா ஒரு வழியாக. அப்படியா? அப்படிங்கிறியா? ஏன் குகையா இருக்குமா இது வந்து? சொல்லுவாங்க சீதாமா வந்து ராமர் கிட்ட வந்து சண்டை போட்டு வந்ததுக்கப்புறம் இங்கதான் இருந்தாங்கன்னா சொல்லுவாங்க. பட் இது வழி மாதிரிதான் இருக்கு. இது இப்ப மாத்திட்டாங்களா என்ன? இது நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன். நான் இப்பதான் பாக்குறேன். இது அவங்கதான் கண்டுபிடிச்சாங்க. பாருங்களா, படிதான் இருக்குப்பா. படி இருக்கா? அந்த பக்கம் பாருங்க, கொஞ்சமா வெளிச்சமா இருக்கா? இல்ல இல்ல, கேப் இருக்குனால வெளிச்சமா இருக்கு. தெரியல, இது வந்து ஸ்டார்டிங் இந்த வழி வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா இப்போ முடியாது. இப்ப நான் ஜூம் ஒர்க் காமிக்கிறேன் பாருங்களா. கண்டிப்பா இந்த வழி வர முடியாது, ரொம்ப முள்ளுதான் இருக்கு. இந்த வழி படிக்கட்டு இருக்கு, படிக்கட்டு வந்து ஏறி வர மாதிரி இருக்கு. ஆனா இப்போதைக்கு வந்து வழி நாங்க வந்த வழி வந்து இதுதான். பாருங்க, கீழே இருந்து நாங்க ஏறி வந்த வழி இப்போதைக்கு இந்த வழிதான் வராங்க. வரும்போதுதான் பாக்குறோம், நாங்க மேல ரீச் ஆக போறோம். அப்ப பாக்குறோம் இங்கேயும் வந்து படிக்கட்டு இருக்கு. தெரியல, சரி வாங்க போய் மேல பாக்கலாம். சிவனை பாக்கலாமா? வந்தாச்சு, கிட்ட வந்தாச்சு. கோவில் பாத்துட்டேன், கோவில பாத்துட்டேன். இங்க ஒரு குகைலாம் இருக்குன்னு சொல்றாங்க. சீதாம்மா இருந்த குகை இதெல்லாம் சொல்றாங்க, தெரியல. பட் நான் பாத்துட்டேன். வாயே பட்டர்ஃப்ளை பாருங்களேன், டிஃப்ரெண்டா இருக்கு. சொல்லக்கூடாது. ஓகே, ஸ்டார்ட் பண்ண உடனே பெல் அடிக்கிறாங்க. இது கார்டன் வைக்கிற இடம் மாதிரி இருக்கு. காடுப்பா இது, மலை. இங்க கூட யாராவது கார்டன் வைப்பாங்க. பாக்க நல்லா கிளீனா நல்லாதான் இருக்கு. மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம், கண்டிப்பா. அப்புறம் இருப்பான். அரை மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணா சூப்பரான வியூ வந்து பார்க்கலாம். சில பேருக்கு நேச்சர் ரொம்ப பிடிக்கும், இயற்கை ரொம்ப பிடிக்குமா, அது மாதிரி இருக்கவங்க கூட பார்க்கலாம். இது என்ன தமிழா? தமிழ் கண்டிப்பா கிடையாது, மலையாளமா இருக்குமோ? கல்வெட்டு ஜாங்கிரி சொல்லி கிண்டல் பண்ணாத. சொல்றாங்களா ஜாங்கிரி சொல்லி போட்டிருக்காங்க. என்னப்பா இங்க கையில லட்டு கொடுத்துட்டு ஜிலேபி பிச்சு போட்டிருக்குன்னு கேட்பாங்க. அந்த மாதிரி கல்வெட்டுன்னு நினைக்கிறேன். இது அந்த காலத்துல எதுன்னு நினைக்கிறேன், இல்லையா? எங்க இருந்து தெரியல, என்ன எழுதிருக்காங்கன்னு தெரியல. இது வந்து இது தமிழ் மாதிரிதான் இருக்கு பாரு. இது பாரு, நீங்களே பாருங்க. இந்த லெட்டர் பாக்குறதுக்கு நா மாதிரி இருக்கா? நா மாதிரி இருக்கு. அப்படி இது பாக்குறதுக்கு யா மாதிரி இருக்கு. இது வந்து லா லா மாதிரி இருக்கா? நிஜமா இங்க பாரு, லா பாரு. தெரியல, ஆனா பாக்க தமிழ் மாதிரி இருக்கு. நீங்களே பாருங்களேன். பாக்குறவங்களுக்கு நீங்க தெரிஞ்ச கண்டிப்பா சொல்லுவாங்க. இது பாக்குறவங்க கரெக்டா சொல்லுங்க. நம்ம வந்து இந்த படியில காலை வைக்கிறோம் அப்படின்னா வழுக்காம இருக்கிறதுக்காக, பாறையில கால் வைக்கணும் வழுக்காம இருக்காங்க சொல்றாங்க. நான் என்ன சொல்றேன்னா, இந்த பாறை வந்து படிக்கட்டுக்காக பண்ணிருப்பாங்க இல்லையா, அதுக்காக இந்த மாதிரி பண்ணிருப்பாங்க. அதாவது படிக்கட்டு பண்றதுக்காக உடைச்சிருப்பாங்க, அதுக்காக தான் இப்படி இருக்குன்னு நான் சொல்றேன். என்னுடைய ஹஸ்பண்ட் என்ன சொல்றாங்கன்னா, இல்ல இல்ல நம்ம காலை வச்சு ஏறும்போது வழுக்கி விடாம இருக்க வச்சிருக்காங்க சொல்றாங்க. இதை பாக்குறவங்க யாருக்கா தெரிஞ்சுன்னா கண்டிப்பா சொல்லுங்க, இது எதுக்காக இருக்குன்ட்டு. நான் சொந்த கரெக்டா அவங்க சொந்த கரெக்டான்னு சொல்லிட்டு எப்படி இருக்கிறேன். அவ்வளவுதான், ஏறியாச்சு. வாவ், பாக்குறதுக்கு நல்லா இருக்கு.
அப்படியே பார்த்துட்டு பேன் அந்த பக்கம் போகக்கூடாது, ஏன்னா கொஞ்சம் பள்ளமா இருக்கு, அப்படி போகக்கூடாது. ஆனா வியூ பார்க்க நல்லா இருக்கா, அதனால காமிச்சேன். இது வந்து வியூ பாயிண்ட். ஆக்சுவலி இது வந்து போட்டோஸ் எல்லாம் எடுப்பாங்க இல்லையா, இங்க இருந்து வியூ பாக்குறதுக்காக இது வச்சிருக்காங்க. நான் கீழே வந்து ஏறி வரும்போது தெரியல எனக்கு, நான் இந்த லைட்டுக்காக தான் வச்சிருக்காங்கன்னு நினைச்சிட்டேன். ஆனா லைட்டுக்காக தான் வைக்கல, இங்க இருந்து வியூ பார்க்க வச்சிருக்காங்க. நான் தான் கொஞ்சம் லூஸ் மாதிரி நினைச்சிட்டேன். இங்க 2 சேர் போட்டிருக்காங்களா, இப்பதான் தெரியுது. இங்க வந்து கொஞ்சம் உட்கார்ந்து ரெஸ்ட் எடுக்கலாம், ரிலாக்ஸ் பண்ணலாம். அப்படி இங்க இருந்து வியூ பார்க்க நல்லா இருக்கு, சோ அதுக்காக வந்து வச்சிருக்காங்க. சிவன் பாக்குறதுக்கு ரெடியா வந்தாச்சு. எனக்கு கொஞ்சம் தான் பார்த்து இறங்கும் போது தான் எனக்கு பயமா இருக்கு, எப்படி இறங்க போறோம்னு தெரியாது. ஏறும்போது ஏறியாச்சா, இறங்குக்குள்ளதான் கொஞ்சம் பயமா இருக்கும். இறங்கும் போது சீக்கிரம் இறங்கிடலாம் இல்ல, இந்த பக்கம் போறது, இந்த ஓரம் வந்துரு, அந்த பக்கம் போறதுதான் சொல்றேன். முன்னாடி கோயிலையும் பாக்குறேன் நானு. இது இந்த ஒரு இது இருக்கு, கல் அடிக்க வச்சிருக்காங்க. யாருக்கோ பெரிய ஆசை நினைக்கிறேன், எவ்வளவு பெரிய வீடு கட்ட ஆசை இருக்கிற மொத்த மாலையும் கட்டியிருக்காங்க. சிவன் வந்து இவங்க ஆசைப்பட்ட மாதிரி இந்த பெரிய வீடு அவங்களுக்கு கொடுக்கட்டும். எவ்வளவு பெரிய வீடு ஆசைப்பட்டாங்களோ, இவ்வளவு பெருசு அடுக்கி வச்சிருக்காங்கன்னா கண்டிப்பா வந்து அவங்களுக்கு ஏக்கங்கள் நிறைய இருந்திருக்கணும். இது மாதிரி ஒரு வீடு கட்டணும்ட்டு. இப்போ எனக்குமே நிறைய அவமானங்கள் நடந்திருக்கு. சோ இந்த வீட்டுலதான் இருக்கேன் அப்படின்ட்டு. சோ இந்த மாதிரி யாராவது கேட்டுக்கலாம், அவங்களுக்கு மனசு அதனால கஷ்டப்பட்டுருக்கலாம். சோ இது மாதிரி ஒரு வீடு கட்டணும் அப்படிங்கிற ஆசை அவங்களுக்கு வந்துருக்கலாம். சிவன் வந்து இந்த நம்பிக்கையை வந்து நிறைவேற்றணும். சோ ஏதோ நம்பிக்கைலாம் வச்சுட்டு போயிருக்காங்க. கண்டிப்பா வந்து அவங்க நம்பிக்கை நிறைவேற்றி சிவன் இந்த மாதிரி வீடு கண்டிப்பா தரணும். இங்க எத்தனையோ வீடுகள் இருக்கு. சோ எவ்வளவு பேர் வந்து ஆசையா வடிக்க வச்சிருக்காங்க. அத்தனை பேருக்கு வந்து கண்டிப்பா சிவனோட அருள் வந்து வீடு கண்டிப்பா வந்து இருக்கணும், கிடைக்கணும். இந்த கல்லுல வந்து இப்படி அடுக்குனாதான் யாரும் கலைக்க மாட்டாங்க. இந்த கல்லு வந்து அடுக்கி வச்சிருக்காங்க. இது வந்து வீடு கட்டுறதுக்கு அடிக்கிருக்காமா, அதெல்லாம் கிடையாது. மேல இருந்த இந்த ஒரு மண்டபம் மாதிரி இருக்கா, சோ இது வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆயிருக்கு. அதுல இருந்து விழுந்த துண்டுகள் தான் இங்க இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் நானு. இது வந்து பெரும்புக்கள் சொல்றாங்க, ஆனா பழமுக்கள் அப்படின்னு எழுதி வச்சிருக்கு. சோ வந்து அடுக்கி வச்சிருக்குதுதான். பாருங்க, இப்பதான் மெயினான ஒரு இடத்துக்கு நம்ம வந்திருக்கோம். இப்பதான் போய் சிவன் தரிசனம் பண்ண வேண்டிய இடம் வந்துருச்சு. இவ்வளவு படிக்கிறதுக்கு குட்டி குட்டி குட்டியா அங்கங்க ஏறி வேணுமா, இதான் அந்த பினிஷிங் பாயிண்ட். பார்த்தீங்களா, பாறாங்கல்ல இதை வந்து ரெடி பண்ணி அது கட்டினதுன்னு சொல்றாங்க. பாறையில குறைஞ்சதெல்லாம் கிடையாது, கட்டினதுங்கிறாங்க. ஓகே, எல்லா இடத்துலயுமே எழுதியிருக்காங்கல்ல. நான் சொன்னேன் உனக்கு புரியல தமிழ், நான் சொன்னேன் என்ன கிண்டல் பண்ணுவேன். சந்தி சந்தியப்பன் மகன் உலக சித்த கோவு என்னவோ இருக்கு, அது இருக்கா. ஒவ்வொரு கல்வெட்டுமே ஒண்ணு இந்த டைரக்ஷன் நம்மளுக்கு பார்த்த மாதிரி இருக்கு, இன்னொன்னு நம்மள பார்க்காம அந்த டைரக்ஷன் திரும்ப மாதிரி இருக்கு. ஒவ்வொன்றும் இப்படி மாறி மாறி இருக்கு. குமரகுரு நல்ல என்னென்னமோ இருக்கு, ஆனா சரியா நமக்கு தெரியல. அந்த பவுடர் எல்லாம் போட்டுருக்காங்க, அந்த மாதிரி பார்த்தாங்கன்னா நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். தமிழ் தாங்க, இது தமிழ் தான் இருக்கு. என்னன்னா இதுல ஒரு விஷயம்னா, ஒண்ணு நம்ம சைடு இருக்கு, பக்கத்துல இருக்கக்கூடிய இன்னொரு கல்வெட்டு பாத்தீங்கன்னா அப்படியே ஆப்போசிட்ல இருக்கு. அந்த மாதிரி வந்து இங்க வச்சிருக்கு. சாமியே பார்க்க முடியலங்க, வெளில கேட்டெல்லாம் பூட்டி இருந்தது. வெளி சைடில் இருந்து ஒரு ஜன்னல் மாதிரி இருக்குது, அந்த சைடில் தான் சாமி பார்த்து கும்பிட்டுட்டு வந்தோம். வந்த எல்லோரும் அப்படி தான் கும்பிட்டாங்க. நிறைய பேர் சொன்னது என்னென்னா, நான் வந்து சாமியை பார்த்தது கிடையாது, எப்பயுமே வந்து கோவில் பூட்டி தான் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் வந்து இந்த வழி தான் சாமி பார்த்தோம். அவ்வளோதான், கிளம்பலாம். ஸோ சாமி வந்து பார்க்க முடியல. எல்லோரும் வந்த எல்லாருமே இந்த வெளிலேருந்து அப்படி கும்பிட்டு போகிற மாதிரி. டோர் வந்து க்ளோஸில் இருக்குது, ஓப்பன் பண்ணல, எத்தனை மணிக்கு பண்ணுவாங்கன்னு தெரியாது. நிறைய பேர் வந்த எல்லாருமே வந்து வெளிலேருந்து தான் பார்த்துட்டு கும்பிட்டு போகிற மாதிரி இருந்தது. சரி, ஓகே, நம்ம வந்து இறங்கலாம். இவ்வளோ தூரம் வந்து இங்கேருந்து பார்க்க முடிஞ்சது பெரிய விஷயம் நினைக்கிறேன். ஸோ பார்த்தாச்சு, கும்பிட்டாச்சு. ஃபோனில் வந்து கேப்சர் பண்ண முடியாதோ, இங்கே மெயினில் தான் பார்க்க முடியுதா, அந்த உள்ளார இருக்கிற பார்க்க முடியல. பார்க்கலாம். சிவன் லைனாக இருக்குது போல இருக்கு, எனக்கும் சிவன் லைனாக இருக்குது. அதுக்கப்புறம் அப்படியே வந்தால் சிவனுக்கு ஆப்போசிட்டில் இந்த பக்கம் நந்தி இருக்குது. ஸோ அப்புறமா இந்த இருக்குது. பட் ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் தான் என்னால் எந்த அளவுக்கு கவர் பண்ண முடிஞ்சது. சரி, சிவனை தான் காமிக்க முடியல, சரி எந்த சாமியாவது காமிக்கலாம் அப்படின்ட்டு நானும் ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணுறேன். ஒரு ½ அன் ஹவர் கிட்ட எங்கேயே ஸ்பெண்ட் பண்ணி வீடியோ வந்து எடுக்க ட்ரை பண்ணேன். பட் வீடியோவில் ஃபோக்கஸே ஆகலை.
ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறம் தான் ஃபோக்கஸ் ஆச்சு. ஃபோன் வந்து நல்ல குவாலிட்டியான ஃபோனு, பட் எல்லாமே ஃபோக்கஸ் ஆகுது இந்த சாமி தவிர. அப்புறம் ஒரே ஃபோக்கஸ் பண்ணிட்டேங்க. இதில் பார்த்தேன்ல யூடியூப்பில். எப்படி இருக்கிற செம்ம காற்றடிக்குது, பயங்கரமான ஒரு காற்று. இறங்கும் போது சீக்கிரம் இறங்கிடலாம், ஆனால் இறங்கும் போது கஷ்டமாக இருக்கும் நினைக்கிறேன். படியெல்லாம் ஒன்று ஒன்று ப்ளோ ஹைட் ஹைட்டாக. நான் சைடு வாங்கி இறங்கிக்கிறேன். இங்கே ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது பாருங்களேன், இதை போய் பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு பார்த்துட்டு மட்டும் கிடக்குன்னு கிளம்பிடலாம். உட்காந்து வெயிட் பண்ணி பார்த்தோம், எல்லாம் வந்து அங்கே வந்த எல்லோரும் வெளிலேருந்து சாமி கும்பிட்டு கிளம்பியாச்சு. இங்கே எடுத்துக்கோ, நீ ஏதோ எடுக்கணும், நீ எடுத்துக்கிறதுக்கு இதுதான் நல்லாயிருக்கு வியூ. அது என்ன இங்கே பச்சை கலரில் தாமரை இதுவாக இருக்குமா? ஃபுல்லாக படந்து போயிருக்கு வரேன். இதுதான் வியூ பாயிண்ட், சூப்பராக இருக்கா? பெரும்புக்கல் மலையோட அந்த வியூ எப்படி இருக்கும் பாருங்களேன், சூப்பராக இருக்குது. ஃபோன் கீழே விழாமல் தான் சரி, அவ்வளோ காத்தடிக்குது பயங்கரமாக. எல்லாம் வந்தாச்சு, ஒரு வழியாக பார்த்தாச்சு. ரொம்ப நல்லாயிருக்கு, ஷார்ட்கட் ஸ்பீடாக இருக்குது. அது அப்படி பார்த்தீங்கன்னா கோவில் எங்கே தான் நம்ம இறங்கி வந்திருக்கோம். ஓகே, அவ்வளோதான். நம்ம வந்து கீழே மலையிலேருந்து இறங்கிடலாம். என்ன தள்ளுது, செம்மையாக அடிக்குது, பயங்கரமான காற்று. ஃபோனு கையில் பிடிக்க முடியல, கையிலேருந்து ஃபோன்லேருந்து பறக்கிற மாதிரி போகுது. பயமாச்சு கையில் வச்சுருக்கிறோம். அவ்வளோதான், நம்ம வந்து மலையெல்லாம் பார்த்தாச்சு. சாமி மட்டும் உள்ளார போய் பார்க்க முடியல, வெளியேருந்து பார்த்தோம். ஆனால் உள்ளே வச்சு வீடியோ எடுக்க முடியல, ஏன்னா உள்ளார வச்சு வீடியோ எடுத்து ஃபோன் உள்ளார வந்துச்சுன்னா கஷ்டமாக போயிடும். எப்போ வருவாங்கன்னு தெரியல. நிறைய பேர் வந்தாங்க, வந்து வெள்ளம் தான் தரிசனம் பண்ணி போகிற மாதிரி இருக்குது. ஓகே, இந்த அளவுக்கு வந்து அந்த சமதிக்கிட்ட வந்திருக்கேன். இந்த வாட்டி வந்து உள்ளார ஓப்பன் பண்ணிட்டா உள்ளே ஃபோட்டோ எடுக்கலாமா தெரியல. மற்ற வரைக்கும் நான் கவனம் பண்ணிருக்கேன். பயங்கரமாக காத்திருக்கிட்டு இறங்கும்போது கஷ்டமாக இருக்குமா? இறங்கும்போது கஷ்டமாக இருக்குமா? பயங்கரமான காத்தடிக்குது. ஃபோனே கையில் வந்து பறக்கிற மாதிரி இருக்கும், அப்படி காற்று. நிறைய பேர் பிடிச்சிருக்கேன் ஃபோனை. ஓகே, அவ்வளோதாங்க. நம்ம வந்து மலையை பார்த்தாச்சு. நம்ம வந்து கீழே இறங்க போகிறோம். இப்போ கீழே இறங்கி எங்கேயாவது ஹோட்டலில் சாப்பிட்டு வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டான். ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு பாப்பா வந்து ஃபோன் பண்ணிகிட்டே இருக்காங்க. அவங்க வந்து பெரும்புக்கல் வீட்டில் தான் இருக்காங்கம்மா. வந்து அவங்க வீட்டுக்கு போக முடிஞ்சா போயிட்டு நம்ம வீட்டுக்கு கிளம்பிட்டான். ஸோ அவ்வளோதான். அவ்வளோ பட்டாமல் சேர்ந்து வரும்போது சரி. இந்த மலை ரொம்ப ஹைட்டெல்லாம் இல்லைங்க, ஒரு அரை மணி நேரத்தில் நாங்கள் ஏறிட்டோம். ஆனால் பயங்கரமான காற்று. ஒரு 12 மணி ஆகிடுச்சுன்னா அப்படி ஒரு காற்று அடிக்குது. என்ன கேட்டிங்கன்னா வெயில் டைமில் இறங்க வேண்டாம், நேரமாக அது காலையிலே ஏறி சாமி பார்த்துட்டு நேரமாக இறங்கிட்டு பெட்டர்னு நினைக்கிறேன். அவ்வளோ காற்று அடிச்சது, ரொம்ப பயமாக இருந்தது எங்களுக்கு. சாமியெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டு இருந்தோம். மரவழியில் மாம்பழம் விற்றுருந்தாங்க, சரி வாங்கலாம் அப்படின்ட்டு 2 கிலோ அளவுக்கு மாம்பழம் வந்து வாங்கினோம். வாங்கிட்டு பசங்க கேட்டிருந்தாங்க, ரொம்ப நாளாக கேட்டிருந்தாங்க. ஸோ என்ன தான் வீட்டில் நம்ம மரத்தில் பழுத்தா கூடயும் வெளில பார்க்கறது ஒரு ஆசை தான் போல இருக்குது பசங்களுக்கு. வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து வந்தோம். மரவழியில் ரொம்ப தாகமாக இருந்தது. ஒரு ஜூஸ் குடிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு ஜூஸ் கடைக்கு தான் வந்திருந்தோம். சாத்துக்குடி ஜூஸ் வந்து வாங்கி குடிச்சிருந்தேன். 9 மணிக்கெலாம் நாங்கள் மலை மேலே ஏறிட்டுருப்போம். 10 மணி 11 மணிக்கு அங்கேயே ஸ்பெண்ட் பண்ணோம். ஒரு 11:30 மணிக்கு தான் நாங்கள் இறங்க ஸ்டார்ட் பண்ணோம். 12 மணிக்கெலாம் அப்படி ஒரு பேய் காற்று, நீங்கள் பார்த்துருப்பீங்க. ரொம்ப மோசமாக இருந்தது காற்று. ஆடி மாதங்களான அப்படின்னு தான் எனக்கு தெரில. அதுக்கப்புறம் ஜூஸ் குடிச்சு முடிச்சுட்டு கொஞ்சம் பழம்லாம் வீட்டுக்கு வாங்கிட்டு அம்மா வீட்டுக்கு வந்திருந்தோம். அப்பாவுக்கு வந்து கண் ஆப்ரேஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்பா வந்து பார்க்கலாம் அப்படி தான் வந்திருந்தோம். என்னோடய தங்கச்சியோட குழந்தெல்லாம் வந்து இருந்தாங்க. நான் எதிர்பார்க்கல போகும்போது இருப்பாங்கன்னு சொல்லிட்டு. அப்புறம் குழந்தையோட கொஞ்ச நேரம் விளையாடிட்டு சாப்பாடு வேண்டாம் தான் சொன்னால் அம்மா கம்பல் பண்ணி சாப்பிட சொல்லியிருந்தாங்க. ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். இறங்கு தீரான் இறங்கு.
இறங்குனா ஏறத பாரு, இறங்கு இறங்கு. அம்மாடியோ மேல கோழி போயிட்டான் மேலே போகிற அதை பிடிக்கும். இறங்குதா மேலே போகுது அது. பின்ன ஒன்றா அது போகாது. மேலே பக்கம் போயிடுமா? போவாது வந்து வா யாருக்கு பிடிக்காத பேர் முன்ன பிடிக்குது இந்த பண்ண போற ஏறி ஐயா 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 பாரா அவங்கள மேல் போயிட்டு வா தெரியும். அம்மா வீட்டுக்கு போய் வந்தாச்சு. அப்பாவுக்கு கொஞ்சம் உடம்பு முடியல. ஸோ பார்க்கறதுக்கு போகணுமா, பார்த்துட்டு வந்தாச்சு. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, துணி பவுட்ரு வந்து கடை வச்சுருக்காங்களா, துணி பவுட்ரு வந்து கொடுத்துருக்காங்க. மளிகை கடை வச்சுருக்காங்க. துணி பவுட்ரு, அதுக்கப்புறம் கம்ஃபோர்ட்டு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து எண்ணெய் வந்து ஆடினாங்க. பாப்பா தான் அந்த தேங்காய்லாம் உரிச்சி போட்டு காய வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் ஆடி வச்சுருந்தாங்க. இது கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் கொடுத்தாங்க. இந்த மாம்பழம் வந்து நாங்கள் வரும்போது ரோட் சைடில் விட்டுருந்தாங்களோ, அங்கேருந்து வாங்கினது மாம்பழம். அதுக்கப்புறம் வந்து இது கொடுத்துருந்தாங்க மிக்சரு, அதுக்கப்புறம் கொஞ்சம் பிஸ்கெட்டு, இதெல்லாமே கொடுத்துருந்தாங்க. இது வந்து என் தங்கச்சி வச்சுருந்தா கிட்டேருந்து எனக்கு கொடு, இது எனக்கு தான் வேணும் சொல்லி நான் கேட்டு தான் வாங்கிட்டு வந்தேன். இல்லை இது எனக்கு தான் வேணும் அப்படின்னா எங்கிட்ட அவங்க பிடுங்கினாங்க. முடியாது, எனக்கு தான் வேணும் சொல்லி நான் வாங்கிட்டேன். வாங்கி இதை நான் கொண்டு வந்துட்டேன். அப்புறம் கொஞ்சம் சாக்லேட்டு, கொஞ்சம் பிஸ்கெட்டு அதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான்.